விருதுநகரில் வீட்டு ஓட்டின் மீது கிரிக்கெட் பந்து பட்டதை தட்டி கேட்ட பெண்ணுக்கு கல்லூரி மாணவர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தையும் அடித்து உடைத்து அடாவடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் விளையாடியதை நிறுத்துமாறு கூறிய பெண்ணை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த காட்சிகள்தான் இது. சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மரிய புஷ்பம். இவரின் வீட்டிற்கு செல்லும் வழியில் தெருவை மறைத்துக் கொண்டு இளைஞர்கள் சிலர் துண்டு சீட்டு விளையாடி உள்ளனர். அத்துடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். அப்போது கிரிக்கெட் பந்து மரிய புஷ்பம் வீட்டின் ஓடு மீது விழுந்துள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த பெண் ஆளில்லாத இடத்திற்கு சென்று கிரிக்கெட் விளையாடுங்கள் என்று கத்தியிருக்கிறார். அதை கேட்டு கல்லூரி மாணவர் ஆனந்தராஜ் என்பவர் அப்படித்தான் இங்கு விளையாடுவோம் என்று விதண்டாவாதம் பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு தேவையில்லாமல் பேசாதே என்று பெண் திட்டியிருக்கிறார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி திமிரி உள்ளார். அவ்வளவு ஓட்டுல தான் உழுது ரோடு அவ்வளவு ஒழுங்குது. அன்னைக்கு மின்னல்ல எப்படி மாட்டிக்கிட்டு கிடக்காம பாருங்க. புரிஞ்சுக்கல தெரிய மாட்டாக்கா. தொடர்ந்து ஆவேசமடைந்தவர் பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் மரிய புஷ்பத்தின் மகன் நிதிஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தையும் அடித்து உடைத்திருக்கிறார். ஆனந்தராஜ் வில்லனாக மாறியதை அறிந்த நண்பர்கள் அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து இழுத்து சென்றுள்ளனர். பின்னர் மாணவர் ஆனந்தராஜ் ரவுடிசம் காட்டிய சிசிடிவி காட்சி ஆதாரத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இளைஞருக்கு உடந்தையாக இருந்த அவரின் நண்பர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புகாரின் பேரில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மரிய புஷ்பம் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.